எங்கே 3 ஃப்ரெண்ட்ஸ் வானத்தில் ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லது, இப்போ இது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான், என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னமோ வந்து அது கிட்ட வர மாதிரியே இருக்கும். அப்படியே கிட்ட வந்து இப்போ அவங்க வீடு இருக்கும்ல, அந்த வீட்டில் தான் வந்து விழும். இப்படி அது விழுந்ததுனால ஒரு பெரிய ஹோல் வந்து அந்த வீட்டில் வந்துடும். இவங்க இருக்கிறதே வாடகை வீடு தான். ஓனருக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்மள நாளைக்கே வெளியே துரத்திடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையா, அவங்களும் அப்படியே உட்காண்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட ரிப்பேர் பண்ண சொன்னால் 1க்கு 2 மடங்காக தான் காசை வாங்கிடுவாங்க. அதனால நம்மளே ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கிற காசுலாம் தேடி பார்த்தா அதை ரிப்பேர் பண்ற அளவுக்கு கூட காசு இல்லை. அதனால இப்போதைக்கு மறைச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு சோஃபாவை எடுத்துட்டு போயிட்டு இப்படி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் கால் அதுக்குள்ள விட்டுருப்பாரா தெரியாதனமா, அதனால வந்து அந்த ஹோல் இன்னும் பெருசாகிருக்கும். மிச்சம் இருக்கும் 2 பேரும் அவரை போட்டு இழுக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது வந்துட்டு அந்த வீட்டு ஓனர் வந்துருவாங்க. ஒருத்தர் அனுப்பி வச்சுட்டு நீ போயிட்டு எப்படியாச்சும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. இந்த பக்கம் மேலே வந்து 2 பேரும் ரொம்ப இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இருக்க வந்து அவரோட கால் உள்ள போயிட்டே தான் இருக்கு. கீழே இருக்கிறவரும் ஓனர் வந்து இந்த மாதிரி கால் தொங்கிட்டு இருக்கிறத பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணுவாரு டைவர்ட் பண்றதுக்கு. சத்தம் கேட்க ஓனரும் வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து கால் ரொம்ப கீழே வந்துடும். ஓனர் இப்படி திரும்பி பார்க்கலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்து அவரும் கட்டி பிடிச்சிருவாரு. இப்போ அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால என்ன சொல்வார்னா, இப்போ உங்களை ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு போயிடுவாரு. வெளியே போனதுக்கு அப்புறமா நான் என் மனசுல இருந்ததை தெரியாதனமா சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல வீட்டு ஓனரும் வந்து உன் வயசு என்ன ஏன் வயசு என்ன அதெல்லாம் சரி வராது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து பேச்சுக்கு தான் நம்மளே கேட்டோம், இவங்களே வேற வேணான்ட்டாங்க, இதுதான் சான்ஸ் உள்ள ஓடிடலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்துட்டு அவங்க கையும் பிடிச்சிருவாங்க. நம்ம வேணா டேட் பண்ணி ஒரு தடவை பார்ப்போமா அப்படின்ட்டு அவங்களோட மனசும் மாறிடும். இவங்க வேற டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகியிருக்குமா, இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளோட வழிக்கு வரும்போது நம்ம ஏன் அதை விடணும் அப்படின்ட்டு ஓகே சொல்றாங்க. இப்போ இவருக்கு வந்து ஓகேன்னு சொல்லவும் முடியாது அப்படின்ட்டு சொல்லவும் முடியல. இவங்க 2 பேரை காப்பாத்துறதுக்கு போய் நம்ம இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாரு.